வந்தது வராதுமா. சரி சரி நாவாகல் லைட் அரேஞ்ச்மெண்ட் சீரியல் செட்டு ஒரே ஜனங்கள் கூட்டமா இருக்கிறாங்களே என்னன்னு தெரியலையே. சம்பவத்தில் ஆடிக்கிட்டு இருந்தா பைத்தியம் சொல்லுவாங்க. யாராவது ஒரு நாள் ஒடியாங்கடா அப்படின்னு சொன்னேன். தனியா நின்று பேசுனா அவனை பைத்தியம் பேசுவாங்க. அதனால கூட பேசுறது ஒரு ஆடு. பம்படிக்கு போறான் ஒரே ஆளு பம்படிக்கு சத்தம் கேட்குமா? அது போல கூட பேசுறது முடியாதான் மாறி அடிக்கு அப்படின்னு அடிச்சுட்டாப்பா. வணக்கம் சமாச்சாரம் என்ன? இங்கெல்லாம் லைட் அரேஞ்ச்மெண்ட் அப்படி உலக மாதாவாகப்பட்ட சமயபுரத்து மாரியம்மன் திருவிழா பெருளா கொண்டாடி இன்று நமக்கு ஓரிலும் கூத்தாட வந்திருக்கிறோம்பா. யாருக்கு திருவிழா? சமயபுரத்து மாரியம்மன். இந்த மாரியம்மனுக்கு திருவிழா. இந்த மகமாய் எப்படியாப்பட்ட தெய்வம்? அது ஒன்ன போல தாயே ஒரு தெய்வம் உலகத்தில தாயே கண்டாதில்ல. சாமி அடிப்பட விடிய மரியா பாப்பாங்க. நமக்காக வாயில் கூத்துறாங்க. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. புரியுதா? எல்லாம் சாமி திருவிழா முடிஞ்சு வரதுக்கு லைட் கட்டுறது லேட் ஆயிடுச்சு. கூத்தாட வந்திருக்கிறீங்க தம்பி. எதுவுமே கிடையாது. உங்களை ஆடுறதும் புரியாது, பேசுறதும் புரியாது. என்ன கூத்தாட வந்திருக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜா வேற வெளியே வருவான். அவன் எப்படி ஆட போறான்? ராஜா 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 முடியாது, பேசுறது முடியாது, பாடுறது முடியாது. சரி, அவன் போத தெளிகிற வரைக்கும் அவன் ஆடிட்டு போயிடுவான். ஆம்பளை வேசக்காரன் வந்தா போனன்னு போடுவான். அவன் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த எல்லாம் இந்த 69 எல்லாம் இந்த கூட்டம் வந்து பாரு, ஒரு 8 இருக்குது பாரு. இதுல இந்த 9 கூட்டம் வந்து அது வாக்கல விட்டு இருந்தா தாரமங்கலத்து பஸ் ஸ்டாண்ட்ல கை தட்டி கறந்தா பரவாயில்லையா? ஒண்ணும் கிடையாது. சேலையை கட்டிக்கிறாள் இப்படி. அவ எப்படி ஆடுறாள்? ஏமாத்தி பணம் வாங்க வந்திருக்கிறீங்க. சரி, நீ நானும் பேசிட்டு இருந்தா விடிய பேசிட்டு இருக்கலாம். பேசாத தெய்வம் மாரியம்மனை வேண்டியாகி விட்டது. பேசக்கூடிய தெய்வம் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்த தெய்வம். இந்த ஊர் மாதிரி ஒரு நல்ல ஊர் நம்மளுக்கு கிடைக்காது. தொடர்ந்து நம்ம கூத்தாடிட்டு தான் இருக்கிறோம். நேத்து கூட எங்க ஊர் பேசக்கூடிய தெய்வம். அதனால முதலாக யாரை வேண்டும் கேட்டுக்க. பச்சையிலே பாவ கொன்றை பரமனார் யாரும் தேரு ஆட்சி வேற ஆணி வேற ஆட்சி ஞானமூர்த்தி எத்தொழிற்கு முதல்வர் விநாயகர் பெருமான். விநாயகரை தோற்றம் செய்துட்டு நாடகத்துக்குள்ள போய் நம்ம காமெடி பண்ணிக்கலாம். பாரு வர பொங்கல பாரு. மகடிச்சாலா
எல்லாம் கணபதிக்கு பூஜை செஞ்சாலா வேண்டாத தெய்வத்தை மாரியாய வேண்டியாச்சு, விநாயகரை வேண்டியாச்சு. சரி, அடுத்தது நம்ம யாருக்கு வணக்கம் சொல்லணும்? அனைவருக்கும் அதுக்கெல்லாம் விநாயகரை கூட அருள் தான் கொடுப்பாங்க. ஆமா, இவங்க தான் பேசக்கூடிய தெய்வம். பேசக்கூடிய தெய்வம். அனைவருக்கும் வந்தனம் செய்துருவா. ஓ, இங்க எல்லாம் பேசக்கூடிய தெய்வம் உட்கார்ந்து கூத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க ஆதரவு இருந்தா தான் விடி விடி நம்ம எதுவும் பண்ண முடியும். அப்ப இருந்தாலும் இவங்களாம் எப்படியா விடாது அன்பு கொண்டு வந்த உங்க தந்தை மாறு உங்களுக்கு தரணியில் பிற்பாடுத்த தர்மகர்த்தாவுக்கு வணக்கம். தந்தை மாறு உங்களுக்கு ஒரு வணக்கம் தரணியில் பிற்பாடுத்த தலைவருக்கு வணக்கம். தம்பி, நீங்களா என்ன ஊரு? அனைவருக்கும் எல்லாத்துக்கும் வந்து வச்சா வந்தாச்சு. சரி, நீங்க என்ன ஊரு? என்ன மாவட்டம்? நீங்க சேலம் மாவட்டம். சரி, பெத்தநாயக்கமலை வட்டம். சரி, நீ கொப்புகிட்ட பெருமாள். அங்க நம்ம நாடக சபா. உனக்கு என்ன சந்தேகம்? எத்தனை பேர் கூத்தாட வந்தீங்க இந்த ஊருக்கு? நாங்கலாம் 18 18 16 பேர் வந்திருக்கோம். 16 பேர். எவனோ ஓம்ப வந்தீங்க இங்க? போய் இப்போ ஊருக்கு இப்ப நாங்க பொண்டாட்டி பள்ளி ஊத்தி இதுதான் வந்துருமா? என்னடா பண்றோம்? இதுக்கு சம்மங்கறியா? ஏய், இங்க வாடங்க. இல்ல ஊருக்கு இதுதான் வந்துருக்கோம். டேய், நான் என்ன சொல்றேன்னா, நீங்கெல்லாம் 16 பேர் வந்திருக்கீங்க. ஆமா, எந்த ஊரை ஏமாத்தினாலும் ஏமாத்தலாம். இந்த ஊரை ஒன்னால ஏமாத்த முடியாது. சரி, என்ன காரணம் கேளு. கதை கத்தவங்க எல்லாம் நிறைய பேர் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து கூத்து பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா என்ன நாடகம் வைக்கிற ஒருத்தர் கேட்டாரா இல்லையா? பரிசுராமர் யாரு போடுறீங்க? மெயின் சுவிட்ச பிடிக்கிறாரு. ஏனுகா கட்டுறது யாரு அப்படின்னு சுவிட்ச பிடிக்கிறாங்க. இந்த ஊரை ஏமாத்த முடியாது. உனக்கு என்ன நாடகம் தெரியும்? எப்ப எங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய நாடகம், சின்ன சின்ன நாடகம் தெரியும்பா. என்ன நாடகம்? ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், கந்தபுராணம், நாவல்தி, இதிகாசம், மதுரை வந்து நல்லத்தங்க, பொன்னர் சங்கர் நாடகம். நீ 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணா சரிவார விரத நாடகம் எதைகளும் தெரிஞ்சு ஆடுவோம். ஓ, இவ்வளவு கூத்து ஆடுவியா? இன்னைக்கு ஆடக்கூடிய நாடகம் என்ன நாடகம் ஆடுறீங்க? ஒரு ஊர்ல அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்படுதல். ஒரு தேர் நடக்கும் போது சண்டை அடிக்கடி நடக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு மாசத்துக்குள்ள 5-6 பணம் 10 பணம் விழுவுறது. அடிக்கடி சண்டை சத்திரம் ஏற்பட்டா அங்க சனியினுடைய பார்வை இருக்குது. அந்த ஊர்ல சனியினுடைய பார்வை இருந்தாதான் அந்த மாதிரி நடக்கும். அந்த சனியின் பார்வை ஓட்டணும்னா சனி பகவான் நாடகம் வச்சு 2 நாள் ஓட்டணும். அந்த சனீஸ்வர வேஷம் கட்டுறான் பாரு, அவனுக்கு சம்பளம் மட்டுமே 35,000. சம்பளம் மட்டும் 35,000. இந்த ஊர்ல எப்ப வந்து உட்கார்ந்தாரு, இந்த ஊரை விட்டு எப்ப போறாரு, அங்க போய் புடிச்சா அவன் என்ன ஆவறான், அவன் ஊரு என்ன, பேரு என்ன, ஜாதி என்ன, இது பூரா அவன் சொல்லி பிடிக்காலும் போகலும் சொல்லுவாரு. அங்க இருந்து செலவு படுத்தி போய் அங்க பார்த்தா சரியா இருக்கணும். அதுக்குதான் அந்த 40,000 சம்பளம் 35,000. புரிதா? லட்சக்கணக்கில் போட்டு எந்த கூத்து வேணா ஆடுவீங்க. சரி, மகாபாரதத்துல ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய கர்ண மோட்சத்துல நீ என்ன வேஷம் போடுவ? எதை எனக்கு தெரிஞ்சு போடுப்பா. எந்த வேஷம் கொடுத்தாலும் ஆடுவேன். அந்த கலனாகப்பட்டவன் பொன்னூர் கிட்ட என்ன சொல்லிட்டு போர்க்களத்துக்கு போறான், அந்த கட்டத்தை தெளிவா பாடு. பாடுனா உனக்கு நியாயம் வயசுல வந்து பாட்டு போ, தெளிவா பாடணும். வயசு வந்து கடை கூத்து வைப்பாங்க. நான் பாடுறேன் பாரு. பொன்னுருவி போர்காலத்தில் போய் மாறினார்.
சேர்ந்து இருப்பையோடி எப்பா தலை, நீ கேட்டிய 17ஆம் நாள் யுத்தம் கர்ண மோட்சத்துல பொன்னுரையாகப்பட்டவன் சரி. சண்டைக்கு போறோம் வந்தா தான் நிச்சயம். ஆமா. எனக்கு ஒரு ஆதரவு சொல்லிட்டு போன்னு சொல்லும் போது பெண்ணே போர்க்களத்தில் போய் மடிந்தா சரி. எனக்கு நீ துரியாதண்ட போவாத. அதேதான். நான் செஞ்சோட்டு கடந்துக்க நான் வந்து சண்டைக்கு போறேன். உண்மைதான். அவன் பொல்லாதவன். என் தம்பி சீர்த்தையும் பாண்டவரோட சேர்ந்து இருப்பான் அப்படின்னு பொண்ணுகிட்ட ஆதரவு சொல்றாங்க. சரி. இத்தனை நாள் நீ இடிகுலத்தான் நான் நினைச்சேன். உண்மைதாங்க. நீங்க எப்படிங்க மதிகுலத்தான தெரிஞ்சுக்கிறது ஆமா. அப்படின்னு கேட்கும் போது கர்ணனாகப்பட்டவன் போர் செய்து பாண்டவர் வென்று நான் தான் உங்களுடனே வருவேனோ தெரியாத அந்த வீரமுள்ள காண்டிபன் கணையால் பட்டு சிதறிய பாதனை சாய்ந்தே நானா சூரசேன ராஜனவன் ஈன்ற செல்வி என்ற குந்தாதேவி மாரடித்து ஓடி வந்து மணி மீது தூக்கி வைத்து என் மகனே கர்ணா என்று புரண்டழுவார். மதிகுலத்தான் என்ற பெயர் நீங்கி மதிகுலத்தான் என்ற அறிவாய் பெண்ணே. கர்ணன் சொல்றாரு யாருகிட்ட பொண்ணு அப்படி இருக்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். காலம் கண் போன்றது கடமை பொன் போன்றது. இப்ப சபைக்கு யார் வர போகிறார் சரிதா? கேளுங்கள் சபையார்களே, இப்படியாகத்தானே ஆகாய கந்தவனாகப்பட்டவன் 27 மனைகளோடு உல்லாசமாக வர வேண்டும் என்று சொல்லி ஆகாய கந்தவன் சபைக்கு தருகிறார்.